அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெறலாம் அப்படின்ற தலைப்பில் செல்வத் திறவுகோல் சைக்கோ சிம்பாலிக் அப்படின்ற தாந்திரிகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை விஷயங்களில் தாந்திரிகங்களை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் தாந்திரிகத்தை பயன்படுத்தின எல்லாமே மிக உன்னதமான உயரிய நிலையை அடைந்திருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நுட்பங்களை தாந்திரிகங்களை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான அம்சங்கள் வந்து சேரும். இந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது தாந்திரிகம் ஸ்ப்ரிங் கம்பி சுருள் அப்படின்னு ஒன்று. இந்த தாந்திரிகத்தை பற்றி நிறைய மக்கள் நிறைய அறிவு சார்ந்த நிறைய அறிஞர்கள் கூட இந்த தாந்திரிகத்தை பற்றி அறிந்திருக்கிறது இல்லை. இந்த தாந்திரிகத்தில் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அதை பற்றி கேட்டால் கூட யாருக்கும் தெரியல அப்படின்றாங்க. இந்த கோல்டன் ரேஷியோ தாந்திரிக் அப்படின்றது மிக மிக அற்புதமான வெற்றியாளர்களினுடைய சின்னம். அது இதில் ஸ்ப்ரிங்கு கம்பி சுருளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் குறிக்கோளை எட்டி பிடிக்கணும், முன்னேறணும், பதவி உயர்வு அடையணும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஆகணும், பற்றாக்குறைகளை போக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கம்பி சுருளை வந்து தினசரி வலது பக்க மூலையில் ஒரு 10 நிமிடம் நம்ம மெமரி பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு உயரிய தரத்துக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கம்பி சுருள் படம் வலது பக்க மூலையில் பதிவு வைத்து விட்டால் அதன் சக்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவம் சொல்லுது. மேலும் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் நிறைவேறும். ஆன்மீகம் மற்றும் மதம் பல துறைகளில் இந்த ஸ்ப்ரிங்ஸ் சின்னம் தியானம் உங்களை உயர்த்தி மேலே கொண்டு செல்லும். இதன் தன்மைகளை வலது பக்க மூளை உணர்ந்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் பார்ப்பதற்கு எளிதாக இருக்கிறதே என்று இதை எளிதாக எண்ணிவிடாதீர்கள். இதன் மாபெரும் ஆற்றல்களை வலது பக்க மூளை செயல்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்த்த உதவும். இந்த கம்பி சுருளானது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் மறைந்த கணித ரகசியம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது. அப்படின்னா இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த கம்பி சுருள் எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு தெரியும். இது ஒரு சிறந்த கணித விகிதம். இதனுடைய மதிப்பு சுமார் 1.618 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. இதில் கிரேக்க எழுத்தான PHI மூலம் இதை குறிப்பிடுறாங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இயற்கை, கலை, கட்டிடக்கலை, மனித உடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய வடிவமைப்புகளினுடைய விதியில் பார்த்தீங்கன்னா உயர்வானது 100% அழகானது அல்லது நேர்த்தியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு பேர். பல ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடுகள் கூட இந்த வடிவத்தில் வடிவமைத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இதற்கான உறுதித்தன்மை இல்லை அப்படின்னாலும் இது வேலை செய்ததுன்றது உறுதி. மனித உடலில் கோல்டன் ரேஷியோ அப்படின்றது முகத்தில் சில அளவுகள், கை, விரல்கள், தோள்பட்டை முதலிய உறுப்புகளின் விகிதங்கள், சில அழகியல் ஆய்வின் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயற்கையில் சூரியகாந்தி பூவு, அன்னாச்சி பழம், இன்னும் பல வகையான பூக்களினுடைய வடிவங்கள் இந்த கோல்டன் ரேஷியோ ஒத்திருக்கு. மேலும் நத்தையினுடைய சுருள் போன்றது கூட இந்த கோல்டன் ரேஷியோ சம்மந்தப்பட்டது தான். இது சுருள் வடிவில் இருக்கும். இந்த கோல்டன் ரேஷியோவுடன் நெருங்கிய தொடர்பு இதெல்லாம் கொண்டிருக்கிறது. கலை உலக பண்பாட்டில் ஓவியங்கள் மற்றும் வடிவமைப்பு சமநிலையான அமைப்புகளுக்கு இது பயன்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஓவியத்தை எடுத்தோம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யார் 100% சரியாக செய்கிறாங்களோ அது கோல்டன் ரேஷியோனுடைய கணக்கில் வரும். சில வரலாற்று கட்டிடங்களில் கூட இந்த விகிதங்கள் குறிப்பிடப்படுது. இன்னும் ஒரு ரகசியமான விஷயம் என்னென்னா மேலை நாடுகளில் கார்கள், உயரிய ரக கார்கள், அதாவது கோடிக்கணக்கான ரூபாய், 5 கோடி 10 கோடி ரூபாய் விற்கக்கூடிய கார்களில் பூராமே இந்த கோல்டன் ரேஷியோனுடைய அளவுகள் தான் நிச்சயமாக இருக்குது. இது பிரபஞ்சத்தினுடைய விதி அப்படின்னு பார்த்தோம்னா விண்மீன் சுருள் கூட இந்த அமைப்பில் தான் இருக்குது. எல்லா இடங்களிலும் கோல்டன் ரேஷியோ இருப்பதாக கூற முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த தரத்தில் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டன் ரேஷியோவை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியவே இல்லை. கோல்டன் ரேஷியோன்னு என்னன்னு தெரியல. ஆன்மீக பாதையில் சில ஆன்மீக மரபுகள் இதை பிரபஞ்ச ஒழுங்கின் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீட்டை வந்து ஒழுங்கு குறியீடு அப்படின்னே சொல்கிறாங்க. அறிவியல்
கணிதத்தில் வடிவமாக பார்க்கிறார்கள். கோல்டன் ரேஷியோனுடைய நீளம் அகலம் 1.618 விகிதத்தில் இருக்கும் ஒரு செவ்வகமாகும். பார்ப்பதற்கு இனிமையான வடிவமாக இது கருதப்படுகிறது. கோல்டன் ஸ்பைரியல் அப்படின்றது இதுதான். கோல்டன் ரேஷியோவை அடிப்படையாக கொண்ட சுருள் வடிவம் தான் கோல்டன் ஸ்பைரியல். நம்ம பார்த்த அந்த ஸ்பைரியல் அது சைக்கோ சிம்பாலிக்லேயும் வந்திருக்கு. இயற்கையில் காணப்படும் சில சுருள் அமைப்புகளை இது ஒப்பிட்டு பார்த்தால் இது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது தெரியும். நவீன உலகின் பயன்பாடு அப்படின்னு பார்த்தா புகைப்பட கலையில், கட்டிட வடிவமைப்பில் இது வேலை செய்யுது. ஒரு சுவாரஸ்யமான உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் இயற்கையாகவே சமநிலையான விகிதங்களை அழகாக உணரக்கூடும். இதனால்தான் கோல்டன் ரேஷியோ பல துறைகளில் பேசப்படுகிறது. கோல்டன் ரேஷியோ என்பது வெறும் கணித எண் அல்ல, இயற்கை, கலை வடிவம் மற்றும் மனித சிந்தனையை இணைக்கும் ஒரு ஆச்சரியமான கணிதம். பிரபஞ்சம் கணித மொழியில் பேசுகிறது என்ற எண்ணத்தை இது நினைவூட்டுகிறது. இன்னும் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள், மேன்மையானவர்கள், பணக்காரர்கள், சாதித்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த கோல்டன் ரேஷியோவை சரியாக கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர்கள் அறியாமலேயே அவர்களிடம் அந்த கோல்டன் ரேஷியோ இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த கோல்டன் ரேஷியோ என்பது சைக்கோ சிம்பாலிக் செல்வ திறவுகோல் தான் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை. பயன்படுத்தியவர்கள், முறையாக பயன்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோதத்துவம் சொல்லுது. வலது பக்க மூலையில் பதிய வைத்து விட்ட எந்த ஒரு விஷயம் என்றாலும் அது வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு செல்லும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.